வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2021 ஒரு வீடு 6 மாதம் 3 தேதி. டைரியில் 3 தேதி எழுதியிருந்தது. முதல் 2 தேதி ஆளுக தானாக மர்மமாக செத்தாங்க. 3வது தேதி என்னாச்சு தெரியுமா? வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கேளுங்க. வெல்கம் டு கணேஷ் திகில் ஃபேக்ட்ரி. இந்த உண்மை சம்பவத்தை நாகராஜ் என்கிற நண்பர் அவருடைய நண்பருக்கு நடந்ததா இதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சுரேஷ் வயது 40, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவருடைய மனைவி அமுதா, பையன் சந்தோஷ், அவங்க கூட ஒரு பூனைக்குட்டி டிங்கு. இவங்க 4 பேருமே சிவாஜி தெரு பெயர் மாற்றப்பட்டது 2 மாடி வீட்டில் வசித்து வந்தாங்க. கீழே இவங்க, மேலே போர்ஷன் காலி வாடகைக்காக. 2021 ஜனவரி மாதம் ஓஎல்எஸ் ஆடை பார்த்துட்டு வாடகைக்கு வீடு கேட்டு வந்தாங்க முருகன், அவர் மனைவி லட்சுமி மற்றும் அவங்க பெரியம்மா செல்லம்மா. நாகர்கோயிலிருந்து வந்ததாக சொன்னாங்க. அட்வான்ஸ் 1 லட்சம் கொடுத்தாங்க. சுரேஷ் ஒன்றும் யோசிக்கல. குடும்பமாக இருக்கிறதுனால வீடை வாடகைக்கு கொடுத்துட்டார். முருகன் குடி வந்து 15 நாள் கழித்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொன்னாங்க சுரேஷ்கிட்ட, தம்பி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்களோட அண்ணன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் தூக்கு போட்டு செத்தான். அது உங்கள் அப்பானால தான். அப்போ இந்த முருகன் குடும்பம் இங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. போலீஸ் எல்லாம் வந்துச்சுப்பா. இப்போ எதுக்கு அதே ஆளுங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க? ஒன்றும் புரியலையே தம்பி, பத்திரமா இருங்க, எனக்கு ஏதோ நல்லதாக படலைன்னு சொன்னாங்க அந்த ஆன்ட்டி. சுரேஷ் பயந்து போய் முருகன்கிட்ட கேட்டான். முருகன் கண்ணில் தண்ணியோட சொன்னான், என் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையணுன்னா அவர் உயிர் விட்ட இடத்துல தான் கொஞ்ச நாள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சாமியார் சொன்னாங்கன்னு சொன்னான். சுரேஷ் பெருசாக யோசிக்கல. சரி பார்த்துக்குங்கன்னு பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டான். அதுதான் அவன் பிரச்சனையோட ஆரம்பமே. பிப்ரவரி முடியும் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. மார்ச்லேருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. ராத்திரி 2:13 மேலேருந்து தட்டுன்னு கால் சத்தம். வீட்டில் பாத்திரம் பண்ணலாம் தானாக கீழே விழுகுது. அமுதாவுக்கு தினமும் தலைவலி, முதுகு வலி, மாத்திரை சாப்பிட்டும் வேலைக்கு ஆகும். அமுதா தினமும் சுரேஷ்கிட்ட யாரோ என் கழுத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி வெயிட்டாக இருக்குதுங்கன்னு சொல்கிறான். ஆனால் சுரேஷ் ஒன்றும் இல்லை அமுதா, சரியாயிடும்னு சொல்லிட்டான். சுரேஷ் குழந்தை சந்தோஷ் ஒரு நாள் ஓடி வந்து, அப்பா மேலே கருப்பாக ஒரு பாட்டி நிற்குது, கையில் கத்தி வச்சிருக்கு, என்ன வா இங்கே வான்னு கூப்பிடுதுன்னு சொன்னான். சுரேஷ் சிரிச்சுட்டு சந்தோஷ் ஏதோ கனவு கண்டிருப்பான்னு அதை தட்டி விட்டுட்டான். சுரேஷ், அமுதா, சந்தோஷ் எல்லாம் சேர்ந்து பூனையை தேடுறாங்க. பூனை டிங்கு 2 நாள் ஆளையே காணோம். எங்கே போச்சுன்னு பக்கத்து வீட்டெல்லாம் கேட்குறாங்க, தேடுறாங்க, கிடைக்கல. சுரேஷ் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சுரேஷ் கூட கொஞ்ச நாள் தங்க. மே 10 காலையில் பாத்ரூமில் விழுற சத்தம், அம்மா அப்படின்ட்டு. சுரேஷோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. டாக்டர் பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க. சுரேஷுக்கு எதிர்பாராத ஏமாற்றம், துக்கம் தாங்கவே முடியல. திடீர்னு வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் வலிக்கு விட்டு விழுந்து இறந்தனால சுரேஷனால் தாங்கவே முடியல. அதே வார சனிக்கிழமை மேல் மாடியில் முருகன் பூஜை செஞ்சிட்ருக்கிறான். சுரேஷ் போய் கேட்குறான், என்ன ஒரே புகையாக இருக்குதுன்னு. முருகன் சொல்கிறான், இல்லை நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு முருகன் குடும்பம் 3 பேரும் பேக்கோட வெளியே போனாங்க. ஊருக்கு 2 நாள் போகிறோம் சார்னு சுரேஷ்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 15 நாள் ஆகியும் திரும்பவே வர. ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப். சுரேஷ் 15 நாள் ஆகி ஆளே வராதனால சரி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்ட்டு மேலே வீட்டுக்கு போகிறான். மேலே ரூம் பூட்டி இருந்தது. பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போன ஒரு அழுகுன நாத்தம் தாங்கவே முடியல. எங்கேன்னு தேடி பார்க்குறான். பெட்ரூம்லேருந்து தான் அந்த ஸ்மெல் வருது. பெட்ரூம் பார்த்தா உள்ளே லாக் ஆகியிருக்கு. பெட்ரூம் லாக்கையும் உடைச்சிட்டு பார்த்தா அதில் ஒரு பழைய பெட்டி இருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா இவங்க பூனைக்குட்டி டிங்கு வயிறு கிழிஞ்சு குடலெல்லாம் வெளியே வந்து செத்து கிடக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரே நாத்தம். அந்த செத்து கிடந்த பூனை அழுகி இருந்துச்சு. இந்த பூனை பக்கத்தில் அதில் 7 கருப்பு துணி சுற்றின எலுமிச்சம்பழம், ஊசி குத்தின பொம்மை, மேலே சுரேஷ் குடும்ப ஃபோட்டோ, மஞ்சள் துணியில் முடி, நகம், அப்புறம் பன்னீர் ரத்தம். பக்கத்தில் ஒரு சின்ன டைரி கிடந்தது. சுரேஷ் அந்த டைரியை பிரித்து படித்தான். கை நடுங்குச்சு. அந்த டைரியில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, மே 10 பெரியவ, ஜூன் 22 அடுத்த பள்ளி, ஜூலை 15 கடைசி பள்ளி. இதை பார்த்தோன்னே சுரேஷ் மனசு பதறி போச்சு. ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த நிமிஷமே சுரேஷ் அந்த பெட்டியை எடுத்து ஆற்றுல வீசிட்டான். சுரேஷ் அவனோட நண்பன் நாகராஜ் கிட்ட சொல்கிறான். நாகராஜ் அதுக்கு அப்படியெல்லாம் இருக்காது சுரேஷ்,
இது உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா உன்னை பயப்படுத்த இப்படி டைரியில் எழுதியிருக்காங்க. நீ எதுவும் பயப்படாத, இது எல்லாமே ஒரு நாடகமாக இருக்கும், இல்லை உன்னை பயப்படுத்த ஏதாவது பண்ணியிருப்பாங்க, தைரியமாக இருன்னு சொல்கிறான் நாகராஜ். டைரியில் போட்டிருந்த தேதி ஜூன் 22, அடுத்த பள்ளி. இன்றைக்கி ஜூன் 21. சுரேஷ் தூங்கலை. டைரி வார்த்தை கண்ணிலேயே ஓடுது. காலையில் சந்தோஷ் கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணான். இன்றைக்கி ஜூன் 22 மதியானம் 2:17. சுரேஷ் குழந்தைய கூப்பிட ஸ்கூலுக்கு போயிட்டான். வீட்டில் அமுதா மட்டும் தனியாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கு. அமுதா கேஸ் பற்ற வைக்கிறா, அணைஞ்சு போகுது. திரும்பி பார்க்குறா, யாரும் இல்லை. மறுபடியும் பற்ற வைக்கிறா, அப்பவும் அணைஞ்சு போகுது. திரும்பி பார்க்குறா, யாரும் இல்லை. அப்போது ஏதோ உருள்ற சத்தம். ஸ்லாப் மேலே இருந்து ஒரு கருப்பு எலுமிச்சை தானாக அமுதா மேலே விழு. அமுதா பயந்துட்டு அதை குனிஞ்சு பார்க்குறா. கீழே செல்ஃப் கடியிலேருந்து ஒரு கருப்பு கை வந்து அமுதாவை பிடிச்சி இழுக்குது. அமுதா இழுத்ததுனால அமுதா கீழே விழுந்து வாயில் நுர வந்து கண்ணு மொழி பிதுங்கி கீழே விழுந்து கிடக்கிறா. மதியம் 3 மணிக்கு சுரேஷ் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்து பார்க்குறான். அமுதா மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கீழே கிடக்கிறா. அதனால் ஆம்புலன்ஸை வர சொல்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேசிவ் கார்டியக் அரெஸ்ட், அமுதா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ தான் நாகராஜ் சொல்கிறான் சுரேஷ் கிட்ட, சுரேஷ் இந்த டைரியில் என்னமோ இருக்குது, இந்த டைரியில் எழுதபடியே எல்லாம் நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு நாகராஜ் சொல்கிறான். சுரேஷ் மனைவி இறந்ததுனால உடஞ்சி போயிட்டான். சந்தோஷை கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டான். அம்மா ஊரில் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார்கிட்ட போய் டைரியில் எழுதின கதையெல்லாம் சொன்னான். அம்மா மனைவியெல்லாம் இறந்ததையும் சொன்னான். சாமியார் சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, உங்கள் அப்பானால் வந்த சாபம். முருகன் இதை தெரிஞ்சுக்கிட்டு சூனியக்காரிக்கிட்ட உங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோவை கொடுத்து மொத்த குடும்பத்தையும் பிடாரி மாறின சூனியம் பண்ணியிருக்கான். உங்களை எல்லாத்தையும் அழிக்காமல் விடாது. நீ எப்போவோ சாக வேண்டியது, உன் சாவைத்தான் உன் மனைவி வாங்கிட்டா. உன் மனைவி செத்து உன் பையனை காப்பாற்ற எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கா. அந்த பத்தினி தெய்வம்னு சொன்னார் அந்த சாமியார். அப்புறம் அந்த சாமியார் சந்தோஷுக்கு அவரோட ரத்தத்தை உச்சந்தலையில் வச்சு மந்திரம் சொல்லி ஒரு சேவலை பள்ளி கொடுத்தார். சுரேஷ்கிட்ட உப்பு மிளகு விபூதி மந்திரிச்சு கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தான். ஆனால் எதுவும் முடியல, இனிதான் ஆரம்பமே. இந்த டைரியில் சொல்லியிருந்த கடைசி தேதி ஜூலை 15. ஆனால் இன்றைக்கி ஜூலை 14 ராத்திரி 11:50. சுரேஷ் சந்தோஷ் ஒரே ரூமில் கதவு உள்பக்கம் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரே சத்தம், ஜன்னல் தானாக திறக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது. கூடவே ஒரு கருப்பு நிழல் பேய், கையில் ஒரு பொம்மை, அந்த பொம்மை மேலே சந்தோஷ்னு எழுதியிருக்கு. சந்தோஷ் தூக்கத்தில் அம்மான்னு அலறான். சுரேஷ் கண்முழிச்சு பார்க்குறான். சந்தோஷ் வாயில் ரத்தம் வருது, மூச்சு பேச்சு இல்லை. சுரேஷ் சந்தோஷை தூக்கிட்டு ஓடுறான். ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்கான். சந்தோஷை தூக்கிட்டு இடத்த விட்டு நகர முடியல. அதனால சுரேஷ் சந்தோஷை இறக்கி பெட்லேயே வச்சுட்டு பூஜை ரூமுக்கு ஓடுறான். சந்தோஷை நோக்கி ஒரு நிழல் பேய் மெதுவாக வருது. சந்தோஷ் துடிக்கிறான். அந்த நிழல் சந்தோஷை கழுத்து பிடிச்சி காற்றுல தூக்குது. சுரேஷ் கத்தி பதறிட்டே பூஜை ரூமில் சாமியார் கொடுத்த உப்பு மிளகு எடுத்து நிழல் பேய் மேலே வீசுகிறான். நிழல் பேய் சந்தோஷை கீழே போட்டுருச்சு. நிழல் பேய் செவுத்தில் மோதி கரைஞ்சு போச்சு. வீடு முழுக்க ஐஸ் குளிர் அடிச்சது. எல்லா கதவும் ஜன்னலும் பயங்கரமாக அடிச்சது. பயங்கர சத்தம். அந்த வீடு ரொம்ப அமைதியாயிடுச்சு. பிறகுதான் ஒரு உண்மை வெளிவந்தது. 10 வருஷம் முன்னாடி முருகன் அண்ணன் இதே வீட்டில் தூக்கு போட்டுக்கிட்டார். சுரேஷ் அப்பா வாடகை 3 மடங்கு ஏற்றி வீட்டை விட்டு துரத்துனாராம். அதனால முருகன் அண்ணன் மன உளைச்சல் தாங்க முடியாமல் சுரேஷோட அப்பா திட்டினதுனால அதே வீட்டில் தூக்கு போட்டு சேர்த்துட்டார். முருகன் குடும்பம் சுரேஷ் வீட்டுக்கு பழிவாங்க வந்தாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லை, பெட்டி இல்லை. போலீஸ் ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி இன்றைக்கும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆம்பளை குரல், என்னை காப்பாற்றுங்க, என்னை யாரோ கொல்றாங்கன்னு அழுகிற சத்தம் கேட்குதான். அந்த பிடாரி மாறின சூனியம் பண்ண முருகன் குடும்பம் எங்கே இருக்காங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. சுரேஷும் அவர் மகன் சந்தோஷும் அம்மா வீட்டிலே வாழ்கிறாங்க. இந்த வீட்டுக்கு திரும்பி வரல. இது செய்வினையா இல்லை நம்ம பயமானு தெரியல. ஆனால் டைரியில் எழுதின 2 தேதியும் அப்படியே நடந்தது. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.